கவி சாப்பிட்டு போமா. நீயே கொட்டிக்க. இந்த பாசம் கட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காது. வேலை என்னமோ அது பாரு. ஓகேவா? சித்தி போனா இருந்தாலும் என் தங்கச்சி தான்மா. இது நம்ம சபரி என்ன தங்கச்சி ஆச்சு. நம்ம தங்கச்சி ஒரு பையன் கூட பார்த்தனா, ரொம்ப மோசமான பையன் தான். சரிடா, நான் பாத்துக்கிறேன். கவி நில்ல, நீ லவ் பண்ற பையன் நல்லவில்லம்மா. அத சொல்றதுக்கு நீ யார்? அண்ணன், நான் உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் பர்சனலுக்குள்ள நீ எதுக்கு வர? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். டேய், நீ என் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. நீ யாரு எப்படிப்பட்டவன்ல எனக்கு தெரியும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். டேய், நீ யாரா ஃபர்ஸ்ட்? நான் அப்படித்தான் நிறைய பொண்ணுங்களோட பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? இதை போய் நீ அப்படியே உன் தங்கச்சிட்டு சொல்லு. அவன் நம்ப மாட்டா. ஏன்னா நான் அவளை அப்படியே மாத்தி வச்சிருக்கேன். நான் உன்னை எவ்வளவு நம்பினே தெரியுமா? இப்படி நீ ஏமாத்துவேன். இனி மூச்சிலே மூச்சிராது. அப்படி இல்லை கவி, நான் உன்னதான் லவ் பண்றேன். டேய், நீ யாரா என்னை அடிக்கிறதுக்கு? ஏய், இவன் ஏன் அண்ணன். அண்ணன் சாரிண்ணே, நீ வாண்ணே நம்ம போலாம். ஏய், என்னடி என் டி-ஷர்ட்ட போட்டுருக்க? உன்னை விட எனக்கு தானே நடக்குது. படா அடிங் போடா கீடானா அடிச்சு வாய் கீழ உடைச்சிருவேன். ஒழுங்கா கழட்டி. கழட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. டி-ஷர்ட்ட கழட்டி கொடுன்னு சொன்னேன். குடுக்குறேன். போ. ஏய், என் லேப்டாப்ல என்னடி பண்ற? எனக்கு வேலை இருக்கு, குர்ரி. எனக்கு தானே வேலை இருக்கு. நான் ரெஸ்யூம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ அப்படியே ரெஸ்யூம் அப்ளை பண்ணி வேலை கிடைச்சு கிழிச்சிட்டாலோ? அப்ப நான் என்ன மக்கா? ஆமாண்டி, உனக்கு அறிவில்ல, நீ மக்கடி. ஏய் போடா லூஸ். போடி. என்னவ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா? ஒருவேளை வீட்டு விட்டு கிளம்புறாளோ? ஆமா, மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? டேய், சென்னையில ஜாப் கிடைச்சிருக்குடா. 2 டேஸ்ல ஜாயினிங் சொன்னாங்க. அத கிளம்பிட்டு இருக்கேன். ஏய், பொய் சொல்லாதடி. நம்மளனா இந்த ஆஃபர் லெட்டர் நீயே பாரு. அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி நடிக்காத, சரியா? நான் இருந்தா உனக்கு தொல்லையா தானே இருக்கேன். இங்க வா. எதுக்கு? இங்க வா சொல்றேன். இங்க பாரு, அப்படி இல்ல கவி. ஒரு அண்ணன் தங்கச்சி திட்டுறதுனாலயோ கலாய்க்கிறதுனாலயோ அவன் மேல பாசலன்னு கிடையாது. உன்னை ரொம்ப பிடிக்கும். பார்த்து பத்திரமா இரு. சரி. டேய், மேல போய் உங்க அண்ணி ரூம்ல தலைவலி மாதிரி எடுத்துட்டு வாடா. இது அண்ணி ரூம்க்கா? டேய், உங்க அண்ணி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. மேல போய் எங்க அண்ணி கிட்ட ஃப்ரெண்டியா பேசலாம்ல. கம்மன் இருக்குமா? எனக்கு வேற பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. அவங்க வேற இப்ப வந்தவங்க. நான்லாம் பேச மாட்டேன். இவர் என் குழந்தை தானே, அப்படியே எப்படி தேங்குறாரு? காலேஜ் போக வேற டைம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? தட்டலாமா வேணாமா? ஒரு வார்த்தை சீக்கிரம் வர சொன்னா வந்திருக்க போறேன். இவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல போல. சை, அத்தை, உங்க 2வது பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நாங்க கொஞ்ச நாள் தனி கொடுத்துன போறோம். என்னம்மா சொல்ற? அவரோட அண்ணன் அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன்னு நினைச்சு என் மேல கோவமா இருக்காரு போல. என்னம்மா பேசுற நீ? உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு உங்க அம்மா வீடு கிடையாது. என்னம்மா ஆச்சு? இங்க பாரு, இப்பதான் இவ்வளவு கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள நம்ம அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவா போல. என்னம்மா நீங்க டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்கீங்க? அவசரப்பட்டு வார்த்தை விட்டு எங்க மனசை கஷ்டப்படுத்தாது. இவ்வளவு நாள் பொண்ணுங்கிட்ட பேசாம இருந்தா அண்ணி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தான்மா பேசாம இருந்தேன். ஒரு அண்ணி அம்மாவை நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. சரிங்க அண்ணி. அண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. என்னடி? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். நீங்க தான் அதை பத்தி அண்ணா கிட்ட பேசணும். லவ்வா? என்னால முடியாது. சேர்த்து தான் எனக்கு சொன்ன, பின்ன கூட்டிய விட சொன்னா. சாரி அண்ணி, உங்க அளவுக்கு நான் எத்தனை ஹெல்ப் பண்ணிருப்பேன். நீயா? தங்கச்சி, இவதான் நான் லவ் பண்ற பொண்ணு. இவதான் என் தங்கச்சி. எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிரு. இப்பப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஹாய் கவி. ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. என்னது ஹாய் சாப்பிட்டீங்களா? சீச்சி. எல்லாம் தலையெழுத்து. ஐயோ, இவ வேற கடுப்பாராளே. இவ்வளவு கேவலமா ஜோக் சொல்லிட்டு அதை விட கேவலமா சிரிக்கிறா. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஓகே சொன்னதா கல்யாணம் தெரியும்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ, சிரிப்பு மூக்குவலியா ஒழுகிடுச்சுமா. அண்ணி, இப்படி பண்ணி மாதிரி மேயாதீங்க. கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுங்க. எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. அன்னைக்கு என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ டிராமா பண்றியா? அண்ணி அண்ணி, உங்க கைய காலை நினைச்சு கேக்குறேங்க. அண்ணி, கையெல்லாம் நினைக்க வேணா, இந்த காலே தர்றேன். இப்படி சொல்றாங்க. ஏங்க, உங்க தங்கச்சிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேங்க. நீ எப்பமா புரோக்கர் ஆன? என்னங்க, இவன் எனக்கு தெரிஞ்ச பையங்க. கவிக்கு பிடிக்குமான்னு தெரியாம இருங்க. ஏங்க, அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? நீங்க எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவீங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அடிப்பாவி. தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. சரிண்ணே. காரியத்துக்கு எடுத்துறாதடி, சும்மா இரு. நான் கிளம்புறேன். ஏமா காலேஜுக்கு நடந்து போறேன்? இல்லப்பா, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ், காலேஜ் பஸ் வராது, அதனால வண்டி எடுத்துட்டு வர்ற இரு. இல்லப்பா, பரவாயில்ல. அப்பா சொல்றேன்ல, வண்டியில போலாம். மேடம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. டேய், யாரா நீ? என் பொண்ணுகிட்ட உனக்குன்றா பேச்சு? இல்ல சார், அட்ரஸ் தான் கேட்டேன். அட்ரஸ் ரோட்ல தனியா வர்ற பொண்ணுகிட்ட தான் கேப்பியாடா? ஒழுங்கு மரியாதை போட சொல்லிருக்கலாமா? தெரியாத பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு. பேசாத, வண்டியில இனிமேல் வர்ற வரைக்கும் காலேஜ்லயே நில்லு.
ஏய் போன்ல என்னடி நோண்டிட்டு இருக்கிற, முதல்ல போன கூட. உங்களுக்கும் அப்பாவுக்கு என்னமா பிரச்சனை? ஏமா என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் என்ன தப்பாவா பண்றேன்? என்ன தனியா போக விட மாட்டீங்க, யார்ட்டையும் பேசவும் விட மாட்டீங்க. இப்ப போனு இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு பேசாம ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருக்கலாம்ல. ஒரு பொம்பளை புள்ள வேணான்னு சொல்லி உன்னை விருப்பம் இல்லாத பெத்து வளர்க்கல. இப்ப காலம் ரொம்ப கெட்டு கிடக்குமா, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, பொண்ணுங்களை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா. அப்பாவுக்கு நீதான் சாமி உயிர், அதனாலதான் சாமி உன்னை இவ்வளவு கண்டிச்சு வளர்க்குற. அப்பா உங்க அன்பை தப்பா புரிஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அக்காவுக்கு அடுத்த மாதம் சீர்றா, இப்போதைக்கு எதுவும் வேணாம், சும்மா இரு, அப்புறம் வாங்கி தர்றேன். அப்பா எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்குற காசு தாங்கப்பா. அப்பா எனக்கு புக் வாங்க 400 ரூபா வேணும்ப்பா, கொடுங்கப்பா. இந்தாமா 500 ரூபா தான் இருக்கு, புக்கு வாங்கிட்டு மிச்சத்தை அவனுக்கு கொடுத்துரு. அவளே 400 ரூபா எடுத்துப்பா, மீதி இருக்கிற காசுல எப்படிப்பா கிரிக்கெட் பேட் வாங்குறது? இவளாலதான் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அம்மா நம்ம பொண்ணுக்கு நகை வாங்க காசு சேர்த்திருந்தோம்ல, அதை எடுத்து எல்லாமே நம்ம பொண்ணுக்குன்னே பண்றோமே, நம்ம பையனுக்குன்னு என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை பையன்மா, இப்போதைக்கு அவனுக்கு புரியாது, ஒரு நாளைக்கு அவன் புரிஞ்சுக்குவான். என்ன சொல்றாரு இவரு? சாப்பிடுக்கா. டேய் தம்பி போதும்டா. என்னடா திடீர்னு அம்மா இவ்வளவு பாசம் உனக்கு? அதெல்லாம் அப்படிதாக்கா, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நீங்க அன்னைக்கு சொன்னது எனக்கு புரியலப்பா. ஒரு ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை மேலதான் பாசமாவும் அக்கறையாவும் இருக்கணும்ன்றது. எப்பவும் ஒரு ஆம்பளை பையன் தான் ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கையாவும் துணையாவும் இருக்கணும்ன்றது புரியுதுப்பா. ஆறுகுட்டி வச்சு பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறேன், பண்ணலாமா? குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு 6 பொண்ணு சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே. பொண்ணுங்க தான் எனக்கு உலகமே, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. பெரிய பொண்ணு அன்பானவ, ஆனா கோவக்காரி. சின்ன பொண்ணு சரியான வாயாடி, ஆனா போய் சொல்லி மாட்டிக்கானுங்களா. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற பாருங்க. ஏய் ஜாலி குட்டி. அப்பா எனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட். அப்பா எனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட். 2 பேர்த்துக்குமே இந்தா புடிங்க. சரிப்பா. அப்பா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல சத்யாவை பிடிக்குமா சொல்லுப்பா. அப்பா உங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? இல்லடி அப்பாக்கு என்னதாண்டி பிடிக்கும்? ஏய் என்னதாண்டி பிடிக்கும்? என்னம்மா இது, 2 பேருமே 2 கண்ணு மாதிரிமா. ஓ அப்படியா, ஒரு கண் இருந்தா தானே. இருங்க. அந்த கண்ணை ஐயம்மா. ஏய் கவி, அப்பா பையில காசு வச்சிருக்காருடி, ஏதாவது வாங்கிக்கலாம். சரிடி. ஏய் என்ன திருடுறீங்களா? ஏய் எஸ்கேப் ஆயிடி கவி. அப்பப்பா இனி அப்படி பண்ண மாட்டேப்பா, விட்டுருங்கப்பா. நான் ஏமா அடிக்க போறேன், நீங்க 2 பேர் தாமே உசுரு. சத்யா இங்க வாமா. காசு இல்லைன்னா அப்பாவை கேளுங்கம்மா, இப்படி எல்லாம் திருடக்கூடாது, ரொம்ப தப்பு. சாரிப்பா, இனிமே நாங்க அப்படி பண்ண மாட்டோம். அப்பா என் கூட படிக்கிற எல்லாரும் ஸ்கூட்டி வச்சிருக்காங்கப்பா, எனக்கும் ஸ்கூட்டி வாங்கி தரீங்களாப்பா? உனக்கு எதுக்குடி ஸ்கூட்டி? முதல்ல வண்டியே ஓட்ட தெரியாது, அதுவும் நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு காசு தண்ணியாட்டு செலவு பண்ண முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மா. ஏய் சும்மா இருடி, எதுக்கடி புள்ளைய திட்டுற? உனக்கு பிடிச்ச ஸ்கூட்டி வாங்கி தர்றேம்மா. நீ இங்கேயே நில்லுமா, அப்பா போய் பேசிட்டு வந்துடுறேன். போலாம் மாமா. அது ஒன்றும் இல்லைம்மா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, வா போகலாம். உனக்கு எந்த மாதிரி ஸ்கூட்டி வேணுமா? எவ்வளோ வரும்? அப்பா எனக்கு அட என்ன அப்பாக்கு ஃபோன் வருது, கொடுத்துட்டு போயிட்டாரா? அப்பா ஐயா 1 லட்சமாவது கொடுங்க ஐயா, என் தலையை அடமானம் வச்சாவது கொடுத்துட்றேன். யோ போன தடவை வாங்கினதே ரொம்ப இழுத்தடிச்சு கொடுத்த, வட்டியும் வரல. இப்படி பணத்தை வாங்கி செலவு பண்ணுறியே, எதுக்கே உனக்கு இத்தனை பணம்? ஐயா என் பொண்ணுக்காக தாங்க ஐயா. இன்னும் நீ திருந்தலையா? உன் பொண்ணு பிறந்தப்பவே நீ கடங்காரன் ஆயிட்ட. அவளை ஸ்கூலில் சேர்த்தணும்னு பணம் வாங்கினேன், சீர் செய்யணும்னு பணம் வாங்கினேன், காலேஜில் சேர்த்தணும்னு பணம் வாங்கினேன். இப்போ உன் பொண்ணு ஆசைப்படுறான்னு ஸ்கூட்டி வாங்கணும்னு பணத்துக்கோசரம் வந்து நிற்கிற. என் பொண்ணை பற்றி பேசாதீங்க, உங்களால் முடிஞ்சா பணம் கொடுங்க, இல்லைன்னா என் பொண்ணுக்கு ஒரு அப்பனா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், போங்க. இந்த ஆளுக்கு திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்பா நான் ஆசைப்பட்ட ஸ்கூட்டி கூட எனக்கு வேணாம், நீங்கள் யாருக்கிட்டையும் எனக்காக போய் நிற்க வேணாம்ப்பா. நான் மன்னிச்சிடுங்கப்பா உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா.